ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் சொல்லியிருக்கிற அந்த எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜில் டெஸ்டிங் டாஸ்க் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஸ்வல் உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணவங்களே உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் ஆயிடுச்சு. இதில் கோ டு டேஷ்போர்ட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்படி தான் இருக்கும், வெல்கம் டேஷ்போர்ட் க்ளவுட் ஸ்டோரேஜ் எஸ்பிஓ டெஸ்ட் டாஸ்க் அப்படின்னு. ஸோ இதில் நம்ம பண்ண போகிறது, ஃபஸ்ட்டு க்ளவுட் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரைவேட் பப்ளிக் அப்படின்னு 2 இருக்கும். இதில் ஃபஸ்ட் ப்ரைவேட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு நம்மளோட ப்ரைவேட்டான இந்த ஃபைலை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்களாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது எப்பயும் மறக்கக்கூடாது. முடிஞ்ச ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் பாஸ்வேர்டு சப்மிட் பண்ண மாட்டி அகைன் இந்த பேஜை நம்ம லாகின் பண்ணுறதுக்கு இன்னொரு வாட்டி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதே பாஸ்வேர்டையே கொடுத்து சக்ஸஸ் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. மேலே அப்டேட் பாஸ்வேர்டுன்னு இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ கூகுளில் பாஸ்வேர்டை அப்டேட் பண்ண சொன்னால் அப்டேட் பண்ணாதீங்க. பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் லாகின் பண்ணுவீங்கள்ல எஸ்பிஓ போர்ட்டல், அதோட பாஸ்வேர்டு வந்துட்டு இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் இதை நீங்கள் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணாதீங்க. இப்போ அகெயின் பேக் வந்துடுங்க. உங்களோட நேமை கிளிக் பண்ணி டேஷ்போர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க்குன்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே ஒரு இமேஜ் ஷோ ஆகுதா, வி வாண்ட் யுவர் ஃபீட்பேக் அப்படின்னு. ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டவுன்லோட் போஸ்ட் இமேஜ்னு இங்கே பாக்ஸில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ண மாட்டேன். இங்கே கீழே எஸ்பிஓ ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை வச்சு தான் டெஸ்டிங் டாஸ்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த எண்டு வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது எதுவும் காப்பி பண்ண வேணாம். அது வந்து ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். மைக்ரோ டாஸ்கில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியராக சொல்லித்தரேன். இப்போ உங்களோட ஐடிக்குள்ளே வந்துக்கோங்க. ஃபேஸ்புக், ஷேர் எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ எப்பவும் போல் போஸ்ட் கிளிக் பண்ணி, நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை போஸ்ட் கிளிக் பண்ணி எப்பவும் போல் போஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணணும். இங்கே மேலே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒன்று கொடுப்போம் இல்லையா, ஸோ நீங்கள் போடுற போஸ்ட் பப்ளிக்கில் இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே என்ன காப்பி பண்ணமோ அதை அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நம்ம பை மோட்டில் போஸ்ட் பண்ணக்குள்ளே அதை பற்றி நம்ம ஒரு 5 வேர்ட்ஸ் எழுதுவோம் இல்லையா, ஸோ இங்கே நம்ம எஸ்பிஓ பற்றி அந்த 5 வேர்ட்ஸ் இல்லை 5 வேர்ட்ஸ்க்கு மேலே ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுக்க தோணுதோ அதை கொடுங்க. நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, எஸ்பிஓ வந்து ரொம்ப ஜென்யூனான கம்பெனி. எப்போவுமே இது வந்துட்டு ட்ரஸ்டபுளான உண்மையான கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்கேன். வேர்ட்ஸில் உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுக்க தோணுதோ கொடுத்து போஸ்ட் போட்டுக்கோங்க. போஸ்ட் ஆன வாட்டி இப்படி தான் இருக்கணும். இந்த ஹேஷ்டேக்லாம் ப்ளூ கலரில் தெரியணும். ஸோ இதை நம்ம ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும். இந்த பை மோட்டில் இருக்கிற இந்த லிங்க்கு எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரியணும். பை மோட் எஜுகோஸ்டோட லிங்க்கு கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கணும். அப்போ தான் வந்து அதை கிளிக் பண்ணால் அந்த சைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ பை மோட்டு கீழே ஒன்ஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூ கலர்ஸில் 2மே வந்துடும். ஸோ இதை ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க.
ஸோ இந்த அளவுக்கு கவர் ஆனால் கூட ஓகே. இதை அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதில் ஷேர் சேட் இல்லை ஃபேஸ்புக் இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு இதில் போடுறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அகெயின் எஸ்பிஓ க்ளவுடு அந்தோட சைட்டுக்கே வந்துடுங்க. இங்கே மேலே டேஷ்போர்டுன்னு இருக்கும் இல்லையா, ஸோ உங்களோட ஐடியை கிளிக் பண்ணி டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே டெஸ்டிங் டாஸ்க் வந்து நம்ம இப்போ போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதில் க்ளவுட் ஸ்டோரேஜ்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பப்ளிக்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பப்ளிக் ஃபோல்டரை இப்போ கிளிக் பண்ணுங்கள். அப்லோடு ஃபைல்னு வருதோ அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நேம்னு கேட்குது. நம்ம இப்போ எதில் போட்டிருக்கோம்? ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம். நீங்கள் எதில் யூஸ் பண்ணி போடுறீங்களோ, யூடியூபோ இல்லை எதுவோ அந்த ஒரு நேமை இங்கே கொடுக்கணும். ஷேர் சேட், ஃபேஸ்புக், யூடியூபு இல்லை ப்ளாகாக போடுறீங்க, கண்டென்ட் க்ரியேட்டர் ப்ளாகில் போடுவீங்க, ஸோ அந்த மாதிரி. ஸோ எதுவோ அதை கொடுத்துடணும். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் அங்கே என்ன வேர்டு அதை பற்றி கொடுக்குறீங்களோ அதை இங்கே வந்துட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. எஸ்பிஓ வந்து ஜென்யூன் கம்பெனின்னு நான் சொல்லியிருந்தேன். அங்கே கொடுத்த ஒரு 5 வேர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். என்ன கேட்டகரின்னு கேட்குறாங்க. டெஸ்டிங் தான். ஸோ நம்ம சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி அங்கே நம்ம வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் ஆகிடுச்சு. சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். இங்கே ஃபேஸ்புக்கில் நம்ம கொடுத்தது இந்த ஒரு பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி யூடியூப்பில் எப்படி போடணுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வ்ளாக் மட்டும் ஓரலாக சொல்கிறேன், என்கிட்ட அந்த ஐடி இல்லை. ஸோ அது வ்ளாகில் போடுறவங்க நீங்களாக பார்த்து வேறு வீடியோஸ் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது என்னோடய செகண்ட் ஐடி. ஒன்று வந்துட்டு மைக்ரோ டாஸ்க், ஒன்று வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்னால் வீடியோ போடுறவங்க தான். ஸோ இதில் கோ டு டாஸ்க் கிளிக் பண்ணி ஆஸ் யூஷுவல் அதே தான் க்ளவுட் ஸ்டோரேஜ் ப்ரைவேட் பாஸ்வேர்டு வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு தேவையில்லை. நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. இங்கே பப்ளிக் ஃபோல்டரில் தான் நம்ம அகெயின் வந்துட்டு போஸ்ட் போட போகிறோம். மைக்ரோ டாஸ்கில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே தான். இந்த இமேஜை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹேஷ்டேக்கில் இருந்து எஜுகேஸ்டோட லிங்க் வரைக்கும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் வீடியோ போட அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இது யூடியூப்பில் எப்படி போடணும் அப்படின்னா, இது ஒரு மினிமம் 30 செகண்ட்ஸ் இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு என்ன சொல்ல தோணுதோ எஸ்பிஓ பற்றி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருங்க. இதில் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டைட்டில் வந்துட்டு அப்லோட் பண்ணும்போது கொடுப்போம் மேலே. ஸோ அந்த டைட்டில் வந்துட்டு எஸ்பிஓ பற்றி ஒரு 5 வேர்ட்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா ஃபீட்பேக், அந்த ஃபீட்பேக் அங்கே கொடுத்துட்டு இங்கே எஸ்பிஓவில் நம்ம காப்பி பண்ண 10 ஹேஷ்டேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹேஷ்டேக்ஸில் மோஸ்ட்டாக எஸ்பிஓ பற்றி என்ன இருக்கோ அந்த ஹேஷ்டேக்ஸ்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். இப்போ என்னோடய ஐடிக்கு வந்துட்டேன். இங்கே கீழே ப்ளஸ் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்னு கேட்குது இல்லையா, இப்போ நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ண வீடியோ நான் வந்துட்டு 3 நிமிஷம் வந்து எஸ்பிஓ பற்றி பேசியிருக்கேன். என்னோட ஜென்யூனான ஃபீட்பேக் ஸோ வந்துட்டு நான் ஜென்யூனான ஃபீட்பேக் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு 3 நிமிஷம் வந்து அதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ மினிமம் 30 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ கிரியேட் அ டைட்டில்னு இருக்கா, இங்கே தான் வந்துட்டு நீங்கள் எஸ்பிஓ பற்றி என்ன சொல்கிறீங்களோ அந்த ஒரு 5 வேர்ட்ஸை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கம்பெனி இன் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபீட்பேக்ன்றது ஒரிஜினலாக கொடுக்க வேண்டியது. நான் என்னோடய ஒரிஜினலாக தான் கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இது ஒரு பெஸ்ட் கம்பெனின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது நம்ம எஸ்பிஓவில் பார்த்த அந்த ஹேஷ்டேக்ஸ்லாம் நம்ம வந்துட்டு இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ ஹேஷ்டேக் வந்துட்டு ஒரு 8 சம்திங் வந்துட்டு எஸ்பிஓ பற்றி இருக்கும். அதெல்லாம் இங்கே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. டைட்டில் பொறுத்த வரைக்கும் 100 வேர்ட்ஸ் தான் இருக்கணும். இல்லை பைமோட், எஜுகாஸ்ட் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். பட் வந்துட்டு இங்கே என்ன லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆறு ஹேஷ்டேக் வந்துட்டு இதில் ஃபில் பண்ண முடியுது. ஸோ 6 ஹேஷ்டேக் நான் வச்சுட்டேன். ஆட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே ஃபுல் காப்பி பண்ணதை இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணியாச்சு.
எப்பவும் போல் சும்மா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த 5 வேர்ட்ஸ் நீங்கள் அங்கே வெளியே எழுதுனீங்கள்ல அதை உள்ளேயும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே கிளிக் பண்ணாதீங்க, அப்லோட் வீடியோ மட்டும் கொடுங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு இங்கே ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும். ஹலோ ஃப்ரெண்ட், டிஸ்கிரிப்ஷனும் தெரிகிற மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ தான் போட்டிருக்கோம். இது இப்படி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே இதில் வந்துட்டு கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் வந்துட்டு நம்ம இங்கே அப்லோட் பண்ண போகிறோம். அகெயின் SBO க்ளவுட் ஸ்டோரேஜ் சைட்டுக்கே வந்துடுங்க. டேஷ்போர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ், இங்கே பப்ளிக் ஃபோல்டர், அப்லோட் ஃபைல், நேம் வந்துட்டு இது யூடியூப்பில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் அங்கே கொடுத்ததை இங்கே அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸோ கொடுத்தாச்சு. டெஸ்டிங் கேட்டகரி டெஸ்டிங், சூஸ் ஃபைலில் அங்கே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இப்போது சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ யூடியூப்பில் நம்ம போட்டிருக்கோம், அதோட ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு காட்டும். இது கம்பல்சரி எல்லாருமே பண்ணணும். கண்டென்ட் க்ரியேட்டர் எப்பவும் போல் ஒரு பிக்சரை எடுத்து அது கீழே நீங்கள் எப்படி ரைட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி அதை ஹேஷ்டேகு, எட்ஜ்காஸ்ட், பைமோட் லிங்க் எல்லாமே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு எடுத்து இங்கே அது இதே மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் நேம்னு கேட்டுச்சு இல்லையா, இந்த நேம் வந்து நாங்கள் யூடியூப் கொடுத்துருக்கோன்னா நீங்கள் வ்ளாக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஒரு 5 வேர்டு எழுதிக்கோங்க. கேட்டகரி டெஸ்டிங்கு, அங்கே எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது கம்பல்சரி எல்லாருமே பண்ணணும். மைக்ரோடாஸ்க் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், யூடியூப் செகண்டு. ப்ளாகில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்க அவங்களே ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.